Okay friends, welcome to my channel Tele 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் நம்மளோட மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங் சீரீஸில் 3வது லெக்சர் இது. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எப்படி இந்த ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ மேட்லாபில் எப்போதுமே ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய ஒர்க்கிங் டைரக்டரி பக்காவாக கான்ஃபிகர் பண்ணிடணும். ஸோ உங்கள் ஒர்க்கிங் டைரக்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் எந்த ஃபோல்டர் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் ஸோ அதில் நான் MATLAB அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் என்னோடய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் இமேஜ் ஒர்க் ஷாப் அப்படின்ற ஃபோல்டர், ஸோ இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் தான் ஆக்டிவ் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே இருக்க இமேஜஸில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அடிப்படையில் இதான் இப்போ MATLABக்குள்ளே இதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ், இதான் நம்மளுடைய கமாண்ட் விண்டோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல இங்கே ஒரு 4-5 இமேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த இமேஜை MATLABக்கு வெளியில் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் அவுட் சைட் MATLAB அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் MATLABக்கு வெளியே ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதான் இந்த இமேஜ். ஸோ நம்ம ஒரு லவ் பேர்ட்ஸ் இதில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த இமேஜை நம்ம இப்போ நம்மளுடைய MATLAB என்விரான்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமேஜை ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு imread. ஸோ imread அப்படின்னு போட்டு அந்த நேம் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணணும். அங்கே என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ. ஸோ நான் இங்கே a.jpg ஸோ இப்படின்ற இமேஜை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே செமிகோலன் கொடுக்க வேண்டியது முக்கியம். ஸோ செமிகோலன் கொடுக்கலனா என்ன ஆகும்னா அந்த இமேஜ் பூராவுமே இங்கே நம்பர்ஸாக காட்டும். ஸோ இமேஜ் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ தூரம் நம்பர்ஸாக காட்டும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் செமிகோலன் போட்டுறேன். இப்போ செமிகோலன் போட்டுட்டு என்டர்னு கொடுத்தோடனே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஏன்ற ஒரு புது வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு ஒர்க் ஸ்பேஸில். இதோட சைஸ் பாருங்கள் 450x720 × 3. இந்த 3 அப்படின்றது எதை குறிக்குதுன்னா 3 பிளேன் இருக்குதுன்னு அர்த்தம். 3 பிளேன்னா நமக்கு இது கலர் இமேஜ் அப்படின்றது அர்த்தம். ஸோ 3 பிளேன்னா அது கலர் இமேஜ். ஸோ 3 பிளேன் நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். நமக்கு கலர் இமேஜில் 3 பிளேன் இருக்கும். ரெட் பிளேன், க்ரீன் பிளேன், ப்ளூ பிளேன். ஸோ இதில் 3 பிளேன் இருக்குது. ஒவ்வொன்றுத்தோட சைஸும் அதே சைஸ் தான், 450x720. ஸோ 450ன்றது எதை குறிக்குதுன்னா காலத்தை குறிக்குது, 720ன்றது ரோவை குறிக்குது. ஸோ 720 ரோ, 450 காலம். சரிங்களா? ஸோ இன்ட்டு 3. ஸோ 3 பிளேனு. அதுக்கப்புறம் நார்மலாக எந்த ஒரு இமேஜ் நீங்கள் MATLAB விண்டோவில் நார்மலாக நீங்கள் எடுத்திங்கனாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்சைன் இன்டிஜர் 8 அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதுதான் அதோட பேசிக் ஃபார்மேட். ஸோ நார்மலாக இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். நம்ம எந்த ஒரு ப்ராசஸிங் பண்ணாலுமே இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் திருப்பி மாற்றிட்டிங்கன்னா தான் அந்த இமேஜ் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ கன்வர்ஷன்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இமேஜை ரீட் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஏ அப்படின்னு டைப் பண்ணேன்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே வரும். ஆக்சுவலாக 3 பிளேனில் ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ டேட்டா இருக்கும் அப்படின்னா ஸோ ஒரு பிளேன்லேயும் 450 × 720 டேட்டா இருக்கும் ஒரு பிளேன்லேயும். சரிங்களா? இன்ட்டு எத்தனை பிளேன்? 3 பிளேன். ஸோ இவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கும். 9,72,000 பிக்சல்ஸ் இருக்கும். இவ்வளோ பிக்சல்ஸ் அந்த இமேஜுக்குள்ளே இருக்கும். சரி, அதனால் இந்த பிக்சல்ஸை ஃபுல்லாக ரன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜை இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இமேஜை ரீட் பண்ணுறதுக்கான கமாண்ட் இதுங்க, imread. அதே மாதிரி இமேஜை பார்க்குறதுக்கான கமாண்ட் imshow. ஸோ பேர்லேயே கொடுத்துருப்பாங்க imshow, இமேஜ் ஷோ, அவ்வளோதான். ஸோ ஏ அப்படின்றத நான் ரீட் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ருன்னு கொடுத்த உடனே ஸோ அந்த இமேஜ் இப்போது MATLABக்குள்ளே ஓப்பன் ஆகுது. முன்னாடி ஓப்பன் ஆனது MATLABக்கு வெளியே ஓப்பன் ஆச்சு. இப்போ MATLABக்குள்ளே ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் MATLABக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே மேலே பாருங்கள் டேட்டா கர்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய மவுஸ் ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி மாறிடுச்சு. இதை நான் எங்கே வைக்கிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் நல்லா சிவப்பாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணோன்னே 2 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன்று இதோட XY கோஆர்டினேட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்குது Y, செகண்ட் இருக்குது X. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வைங்களேன். ஸோ இங்கே வைப்போம்.
ஸோ நமக்கு இதான் வந்து ரோ, சரியா? இது வந்து காலம், இப்படி இருக்கிறது காலம். ஸோ 165வது காலம், ஏன்னா காலம் தான் அதிகமாக, ரோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வருது பாருங்கள். ஸோ 165வது காலம் 18வது ரோ, சரிங்களா? 18th ரோ தான் கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இதில் போட்டிருக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு காலமு அடுத்தது ரோ. 165வது ரோ 18வது காலத்தில் இருக்கக்கூடிய பிக்சல் தான் இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். அதில் இருக்கிறதுல பாருங்கள், இது வந்து ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் பச்சையாக இருக்குல்ல, அப்போ பாருங்கள் க்ரீனோட வேல்யூ அதிகமாக இருக்குது, ரெட்டோட வேல்யூ அதோட கொஞ்சம் அதிகம், ப்ளூவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி, சரியா? ஸோ இதான் இப்போ நம்ம இப்போ ஒயிட்டான ஒரு ரீஜனில் வைப்போம் பாருங்கள். ஒயிட்டான ரீஜனில் வச்சா எல்லாமே அதிகமாக இருக்கும், எல்லாமே ஏன்னா 0லேருந்து 255 இந்த ரேஞ்சு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இந்த கருப்பாக இருக்க இடத்துல வைக்கிறேன் பாருங்கள். கருப்பாக இருக்க இடத்துல எல்லாமே கம்மியாக இருக்கும். 0ன்றது நம்ம பிளாக்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் 28, 34, 20 எல்லாமே பிளாக் ரீஜன்ஸ். இல்லை ஒரு ப்ளூவில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ளூவில் வச்சாக்கா க்ரீனும் ப்ளூவும் அதிகமாக இருக்குது. இதில் 162, 191, 6 வந்து கம்மியாக இருக்குது. இல்லை ஒரு ரெட் ரீஜனில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, 161, க்ரீனும் ப்ளூவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மூணுத்தோடைய காம்பினேஷனில் தான் நமக்கு எல்லா இமேஜும் கிடைக்குது. ஸோ இதை எப்படி நான் எட்டுன்னு வந்தோன்னா இந்த டேட்டா கர்சர் மூலமாக இந்த இடத்துல என்னென்ன பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இமேஜ்லேயே வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா IM show A செமிகோலன் IM pixel info. இப்போ நான் டேட்டா கர்சரை வச்சு பண்ணதை டேட்டா கர்சரை வைக்காமல் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு, அதுக்கு தான் இந்த கமாண்ட் IM pixel info. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இமேஜ் தேவை. ஸோ IM show A செமிகோலன் IM pixel info அப்படின்னு கொடுத்த உடனே இப்போது நான் டேட்டா கர்சரே போக தேவையில்லை. என் மவுஸ் எங்கே மூவ் பண்ணுறனோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும், கீழே பிக்சல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக வருது, சரியா? அங்கே பாருங்கள், எந்த ரோ எந்த காலம், ஃபஸ்ட்டு இருக்கிறது காலம், அடுத்து இருக்கிறது ரோ. 139th காலம், 37th ரோ. ஸோ 3 பிளேனோட இன்ஃபர்மேஷன். ரெட்டு வந்து 65, க்ரீன் வந்து 174, ப்ளூ வந்து 3, சரியா? ஸோ இது வந்து கர்சரை வைக்காமலே அங்கே இருக்கக்கூடிய பிக்சல் இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து காட்டுது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா IM pixel info அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போது பேசிக்கலாக ஒரு கலர் இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த இமேஜை வந்து நான் க்ரே ஸ்கேலாக மாற்றுறேன். இந்த இமேஜை நான் க்ரே ஸ்கேலாக மாற்றுறேன். ஸோ க்ரே ஸ்கேலாக எப்படி மாற்றுறது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது வேரியபிள் பீன் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ RGB இமேஜை கலராக மாற்றுறதுக்கான க்ரே ஸ்கேலாக மாற்றுறதுக்கான கமாண்ட் வந்து RGB to grey. ஸோ RGB to grey of A. ஸோ RGB to grey of A அப்படின்னு கொடுத்தோடனே இப்போ இமேஜ் வந்து க்ரே ஸ்கேலாக மாறி பீன்ற வேரியபிளில் சேவ் ஆகிடுச்சு. இங்கே பீன்ற ஒரு வேரியபிளை பாருங்கள். ஸோ பீன்ற வேரியபிள் வந்து இப்போ 450x720 மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ பாருங்கள், 450x720 into 3. 3னா 3 கலர் பிளேன் இருக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ 450x720ன்றப்போ சிங்கிள் பிளேன் தான் இருக்குது, சரியா? சிங்கிள் பிளேன் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் பிளேன் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு அது க்ரே ஸ்கேலாக தெரியும். இப்போ இதை இமேஜை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் IM show B. இப்போ நான் IM show B அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு அந்த இமேஜ் வந்து க்ரே ஸ்கேலாக கிடைக்குது, சரிங்களா? இப்போ நீங்கள் அதை பிக்சல் இன்ஃபோ போட்டு பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஸோ இது வந்து ஃபர்தராக நார்மலைஸ் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த க்ரே ஸ்கேலில் நான் எங்கே வச்சாலுமே 3 பிளேனோட இன்ஃபர்மேஷனும் சேமாக இருக்குது பாருங்கள். இது ஏன் வந்து 0.3848ன்னு வருதுன்னா இது பேர் வந்து நார்மலைஸ்ட். அப்படின்னா என்ன பண்ண, நார்மலைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 255 இல்லையா? ஸோ எல்லா பிக்சல் வேல்யூவும் 255ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் 255, 255/255 1. ஸோ 0லேருந்து 1க்குள்ளார தான் நமக்கு ரேஞ்ச் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 0.62 ஒயிட்டாக இருக்கிற இடம்லாம் 0.62 கிட்ட வரும். இப்போ ரொம்ப பிளாக்காக இருக்க இடம் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.12 இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப பிளாக்காக இருக்கிற இடம்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இல்லை நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய இடம் எங்கே இருந்தால் அந்த இடத்துல வந்து ஸோ நமக்கு வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும், 0.76, 0.7. இது வந்து நார்மலைஸ்ட், இது வந்து நார்மலைஸ்ட் வேல்யூ, சரிங்களா? ஸோ இங்கே இண்டெக்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இண்டெக்ஸ் வேல்யூவும் இங்கே இருக்குது, என்ன வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றதும் இங்கே இருக்குது, சரியா?
ஸோ 158/256. ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம கிரே ஸ்கேல் இமேஜ் என்னான்னு பார்த்தோம். அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் பார்ப்போம். ஸோ இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு கமாண்ட் வந்து IM to BW. ஸோ IM to BW of A அப்படின்னு கொடுத்தோடனே இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாறிடுது. இங்கே பாருங்கள், சீன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு, அதே சைஸ் தான் இருக்குது. பட் ஃபார்மேட் பாருங்கள், லாஜிக்கல் அப்படின்னு மாறிடுச்சு. லாஜிக்கல்னால் என்ன அர்த்தம்? நம்ம லாஜிக்கல்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ லாஜிக்கல்னு சொல்லும்போது எய்தர் ஒயிட்டு இல்லை பிளாக், ரெண்டு கலர் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம பார்ப்போம். IM show B, IM show C, இங்கே இருக்கக்கூடிய கமாண்ட் வந்து சின்னு கொடுத்த உடனே ஸோ நமக்கு வந்து இதில் இந்த இமேஜோடைய பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் கிடைக்குது. பார்த்தீங்களா, இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இப்போ நம்ம பிக்சல் இன்ஃபோ போட்டோன்னா எய்தர் பிளாக்காக இருக்கும், எங்கெங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ 0 இருக்கும், எங்கெங்கெல்லாம் பிரைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் 1 இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் 1 1, எங்கெங்கெல்லாம் பிரைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் 1, எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் 0. ஸோ இது பேர் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் இமேஜ் பார்த்தோம். ஒன்று கலர் இமேஜ், அதாவது RGB இமேஜ், செகண்ட் வந்து கிரே ஸ்கேல் இமேஜ், மூணாவது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். சரிங்களா, இப்போ இந்த Bன்ற இமேஜ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். Bன்ற வேல்யூவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Bயை இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே Bயை டபுள் கிளிக் பண்ணால் ஸோ அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்குது ஆக்சுவலாக பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த Bயோட இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குது. ஸோ Bயோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா பேசிக்கலாக ஒரு பிக்சல்லையும் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் என்னென்னா 0லேருந்து 255, எங்கெங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அங்கெல்லாம் 0 இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் 255 இருக்கும். ஸோ இதுதான் Bயோடைய வேல்யூ. ஸோ நம்ம Bயோட வேல்யூ மறுபடியும் பார்ப்போம். IM show B, IM pixel info. ஸோ Bயோட பிக்சல் இன்ஃபோ இதில் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் நமக்கு இனிஷியலாக 3 வேல்யூ இருக்க மாதிரி காட்டுச்சு. இப்போ ஒரு பிக்சல்லையும் உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஆக்சுவலாக சிங்கிள் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. சரியா, நம்ம இந்த இடத்த ஜூம் பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் பிக்சல். ஸோ இதுதான் பிக்சல். ஸோ இது ஒன்று ஒரு பிக்சல். ஸோ இது ஒரு கிரே பிக்சல், இதோட இந்த பிக்சல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் டேட்டா பிளாட்டர் எடுப்போம். ஸோ இங்கே இருக்க பிக்சல் பாருங்கள், வேல்யூ 133. ஓகேவா, இது நல்ல பிரைட்டான ரீஜன் எடுப்போம். பிரைட்டான ரீஜன் எடுத்தோன்னா 255 நோக்கி போகுது பாருங்கள். 178, இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ 174. டார்க்காக இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகும், 104. இன்னும் டார்க்கான ரீஜன் போக கம்மியாகும். நம்ம எதாவது டார்க்கான ரீஜன் அந்த இமேஜில் எடுப்போம். ஸோ இந்த இடத்துக்கு போவோம். ஸோ இந்த பிக்சலுக்கு போவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிக்சல், இப்போ இந்த இடம் பாருங்கள், இது டார்க்கான பிக்சல். ஸோ இப்போ டார்க்கான பிக்சலில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே பார்ப்போம். இந்த பிக்சலோட வேல்யூ பாருங்கள் 21, ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ டார்க்காக இருக்க பிக்சல்னால் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, பிரைட்டாக இருக்க பிக்சல்னால் 255 நோக்கி போகும். இது பாருங்கள் 172. ஸோ இங்கே ஆக்சுவலாக பியூர் ஒயிட் இந்த இமேஜில் எந்த பிக்சலும் இல்லை. அதனால் நமக்கு வந்து 255க்கான வேல்யூ எதுவுமே கிட்ட வரல. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். 255 நோக்கி போகுதுன்னா அது வந்து ஒயிட்டாக இருக்கும், 0வை நோக்கி போகுதுன்னா அது வந்து பிளாக்காக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மேட்லேபில் இந்த இமேஜ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் கமெண்ட்ஸ். ஸோ எப்படி ஒரு இமேஜை ரீட் பண்ணுறது, அந்த இமேஜ் எப்படி நம்ம பார்க்குறது, அதில் இருக்கக்கூடிய பிக்சல் இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது, ஒரு நார்மலான கலர் இமேஜை ஒரு கிரே ஸ்கேல் இமேஜாக எப்படி மாற்றுறது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக எப்படி மாற்றுறது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, ஒரு இமேஜ்ன்றது என்னென்னா இட் இஸ் அன் அரே ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நான் Bன்றதை ஓப்பன் பண்ணேன் இல்லையா, Bன்றதை ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இமேஜ்ன்றது என்ன அப்படின்னா அடிப்படையில் ஒரு 2D அரே ஆஃப் நம்பர்ஸ். அவ்வளோதான். ஒரு இமேஜ்ன்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 2D அரே ஆஃப் நம்பர்ஸ். அப்போ இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அரேவை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும்,
பேசிக்காக ஒரு அரேவை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு 2D அரேவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இமேஜ் ப்ராசஸிங் இஸ் நத்திங் பட் 2D அரே ப்ராசஸிங். ஒரு 2D அரேவை எப்படி நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியுது, நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இமேஜ் ப்ராசஸிங்கோட நட்ஷல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது மற்ற கான்செப்ட்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.